கடவுள் கணக்கு. நாம் போடு கணக்கு வேறு, ஆண்டவன் போடு கணக்கு வேறு. நாம் அடிக்கடி சொல்லும் ஒரு வார்த்தை, நம் விஷயத்தில் கடவுள் கொஞ்சம் பாரபட்சமாக பார்க்கிறார் என்று சொல்லி வருத்தப்படுவோம். நாம் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறோம், ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டங்கள் வருகிறது என்று வருத்தப்படுவோம். அப்பொழுது பெரியவர்கள் நமக்கு ஆறுதலாய், ஆண்டவன் கணக்கு யாருக்கும் தெரியாது என்று சொல்வார்கள். ஆண்டவன் கணக்கு என்ன என்பதனை இந்த சிறுகதையில் பார்ப்போம். ஒரு கோவில் மண்டப வாசலில் 2 வழிப்போக்கர்கள் அமர்ந்திருந்தனர். இரவு நேரம் மழை பெய்து கொண்டிருந்ததனால் எங்கு பார்த்தாலும் தண்ணீர். அப்பொழுது அங்கு மற்றொருவர் வந்து சேர்ந்தார். வந்தவர், நானும் இரவு இங்கு தங்கலாமா என்று கேட்டார். அதற்கென்ன, தாராளமாக தங்குங்கள் என்றார்கள் மண்டபத்தில் இருந்தவர்கள். சிறிது நேரம் கழித்து, எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்றார் வந்தவர். இருவரில் ஒருவர் சொன்னார், என்னிடம் 5 ரொட்டிகள் இருக்கின்றது என்றார். இரண்டாமனவர், என்னிடம் 3 ரொட்டிகள் இருக்கிறது என்றார். ஆக மொத்தம் 8 ரொட்டிகள். இதனை நாம் எப்படி மூவரும் சமமாக பிரித்துக் கொள்ள முடியும் என்றார். மூன்றாவதாக வந்தவர், அதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் என்றார். நீங்கள் உங்கள் ரொட்டிகளை ஒவ்வொரு ரொட்டியும் 3 துண்டுகளை போடுங்கள். இப்பொழுது 24 துண்டுகள் கிடைக்கும். நாம் மூவரும் ஆளுக்கு 8 துண்டுகளை எடுத்துக்கொள்ளலாம் என்றார். இது சரியான யோசனை என்று அப்படியே செய்தனர். ஆளுக்கு 8 துண்டு ரொட்டிகளை சாப்பிட்டு விட்டு உறங்கினார்கள். பொழுது விடிந்தது, மழையும் நின்றது. மூன்றாவது வந்தவர் அங்கிருந்து செல்வதற்கு முன், உங்களுடைய உதவிக்கு மிக்க நன்றி என்று சொல்லி 8 தங்க நாணயங்களை கொடுத்து நீங்கள் இருவரும் பிரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு விடைபெற்றார். 3 ரொட்டிகள் கொடுத்தவர் அந்த தங்க காசுகளை சமமாக பிரித்து ஆளுக்கு 4 எடுத்துக்கொள்ளலாம் என்றார். மற்றொரு அதற்கு சம்மதிக்கவில்லை. 3 ரொட்டி கொடுத்த உனக்கு 3 காசு, 5 ரொட்டிகள் கொடுத்த எனக்கு 5 காசு என்று வாதிட்டார். 3 ரொட்டி கொடுத்தவர் ஒப்புக்கொள்ளவில்லை. ஏனெனில் 3 ரொட்டிகள் இருந்த போதும் நான் பங்கிட சம்மதித்தேன். நிறைய இருப்பவன் கொடுப்பது ஒன்றும் பெரிய செயல் ஆகாது. அதனால் என் செயல்கே பாராட்டத்தக்கது என்றாலும் பரவாயில்லை, சமமாக பங்கிடுவோம் என்றார். தெளிவான முடிவு எட்டாததால் விஷயம் ஆன்மீக பெரியவரிடம் சென்றது. இருவரும் சொன்னதை கேட்ட ஆன்மீக பெரியவர், இதற்கான தீர்ப்பு நாளை சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஆன்மீக பெரியவருக்கு இரவு முழுவதும் இதே சிந்தனை. வெகு நேரம் கழித்தே தூங்க முடிந்தது. கனவில் கடவுள் காட்சியளித்து சொன்ன தீர்ப்பு, அதற்கு அவர் அளித்த விளக்கமும் ஆன்மீக பெரியவருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அடுத்த நாள் பெரியவர் இருவரையும் அழைத்தார். 3 ரொட்டி கொடுத்தவனுக்கு 1 தங்க காசும், 5 ரொட்டி கொடுத்தவனுக்கு 7 தங்க காசும் கொடுத்தார். 1 தங்க காசு வாங்கியவர் பெரியவரிடம், ஐயா, இது அநியாயம், அவரே எனக்கு 3 கொடுத்தார் என்று சொன்னார். அப்பொழுது பெரியவர் சொன்னது, நீ கொடுத்தது 9 துண்டுகள், அதிலும் 8 துண்டுகள் உன்னிடமே வந்துவிட்டது. அவன் தந்தது 15 துண்டுகள், அவனுக்கு 8 துண்டுகள் தான் கிடைத்தது. ஆக நீ தர்மம் செய்தது 1 துண்டு ரொட்டி, அதற்கு இதுவே அதிகம் என்றார். ஆம், கடவுள் கணக்கு இவ்வளவு துல்லியமாக இருக்கும். இழந்தது எல்லாம் தருவது அல்ல அவன் கணக்கு. எது உனக்கு புண்ணியம் சேர்க்குமோ அதுதான் உனக்கு என்பது இறைவன் கணக்கு. ஏனென்றால் அவனது கணக்கு 8 கணக்கு அல்ல, தர்ம கணக்கு. உங்கள் ராம்கி.